ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா என்னோட வீடியோவில் வந்து என்னோட வாய்ஸ்னால் வந்து ரொம்ப பேட்டாக இருந்திருக்கும். அந்த ஆடியோ வந்து ரொம்ப கிளியராக விளங்கியிருக்காது. உங்களுக்கு ரொம்ப பேக்ரவுண்ட் சவுண்டு கேட்கும். இப்போ கூட உங்களுக்கு கேட்கும், ஃபேன் ஓடுது, அங்கே குருவி சத்தம் கேட்கும். நிறைய சவுண்ட் இருக்கிறதுனால என்னால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு எடிட்டிங் பண்ணுறதுக்கு. அவ்வளோ சீக்கிரம் வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து நம்ம பண்ண முடியாது. நம்ம பண்ணோன்னா ஒன்று வந்து நம்ம வாய்ஸ் வந்து லேக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது வச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில டைம் வந்து எப்போ வாய்ஸ் வந்து லேக் ஆகுதோ அப்போனா வந்து நான் வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து நான் வந்து ஆஃப் பண்ண மாட்டேன், ஆன்லேயே விட்டுருவேன். பிகாஸ் நான் பேசுறது வந்து ரொம்ப லேக்காக வரும். ஸோ அதனால வந்து இதுக்கு என்னாச்சும் ஒரு மிஸ்டேக் வந்து நம்ம எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு யோசிச்சு ஷாப்பி, டிக்டாக் இது எல்லாத்துலேயும் நான் வந்து சர்வே பண்ணி ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி அவங்க வீடியோகிராஃபர் அவர்கிட்ட நான் கேட்டு இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல முடியாது, லெஸ் தென் 100 ringgit. ஸோ இட்ஸ் வெரி அஃபோர்டபுள். ஆஸ் அ யூடியூபரா இல்லை நீங்கள் வந்து கண்டென்ட் கிரியேட்டர் வாய்ஸ் ஓவர் வந்து நீங்கள் யூஸ்வலாக பாய்ப்பீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ செஞ்சுருப்பேன், இப்போ நான் ஸ்க்ரீனில் போடுவேன். அப்போ அந்த வீடியோ செஞ்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் டோட்டல் டைம் வந்து 28 minutes. பட் ஒரு 8 minutes தான் வந்து நான் பேசுறது வந்து கிளியராக இருக்கும். மிச்சம் 20 minutes வந்து கேமரா பிளர் ஆயிடுச்சு. ஸோ என்னால் அந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதனால வந்து நான் திருப்பியும் வந்து அன்பாக்சிங் வீடியோ செய்ய போகிறேன். என்ன வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வாங்கியிருந்தேன், எம்கிராஸ் வயர்லெஸ் மைக்ரோஃபோன். ஸோ இந்த மைக்ரோஃபோன் பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது ஆஃபரில் இருந்துச்சு. ஸோ இட்ஸ் லைக் 59.99 வந்துச்சு. இதோட நான் வந்து அதோட பஞ்சம் வாங்கியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் எம்கிராஸோட கேசிங்கும் வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து எம்கிராஸோட கேசிங். இதுவும் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ நான் ஒரு செட்டாக வாங்கிட்டேன். இந்த கேசிங் நான் என்னத்துக்கு வாங்கினா, நான் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ண போகிறேன்னா இல்லை நான் வந்து வெளியே இடத்துல வந்து ஷூட் பண்ண போகிறேன்னா இதுக்குள்ளே நான் மைக்ரோஃபோன் அதோட கேபிள் எல்லாமே போட்டு என்னோட ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது தான் நான் இது வாங்கினேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னுக்கு இது வந்து இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பிளக் அண்ட் ப்ளே. இந்த மைக்ரோஃபோன்லையும் சரி உங்கள் ஃபோன்லையும் சரி ப்ரெஷர் குறவாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமா சார்ஜ் பண்ணிக்கிட்டே வந்து இந்த மைக்ரோஃபோனை வந்து யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது வந்து காம்பேக்ட் அண்ட் போர்ட்டபிள். நீங்க ஈஸியா வந்து எல்லா இடத்துக்கும் நீங்க வந்து கேரி பண்ணிட்டு போனா. ஸோ மூணாவது பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 40 and வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் இருக்கு. இன்டெலிஜென்ட் நாய்ஸ் ரிடக்ஷன். ஃபர்ஸ்ட் வீடியோ நான் டெஸ்ட் பண்ணும்போது மினிமம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எந்த பேக்ரவுண்ட் நாய்ஸும் கேட்க கிடையாது, நான் பேசுறது மட்டும் தான் கேட்குது. இட்ஸ் வெரி குட். அண்ட் ஆல்சோ ஹெச்டி பிக்கப். வாய்ஸ் வந்து எந்த அளவுக்கு அது கிளியரா ஆக்க முடியுமோ, எந்த அளவுக்கு அது பிக்கப் பண்ணி அவுட்புட் வந்து கிளியரா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அது அவ்வளோ பர்ஃபெக்டா வேலை செய்யும். ஒரு வயர்லெஸ் மைக்ரோஃபோன்ல வந்து 4 ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் கனெக்ஷன். உங்க மைக்ரோஃபோன் வந்து நீங்க ஆன் பண்ணிட்டோன்னா உங்க போன்ல கனெக்ட் பண்ணிருக்க அடாப்டர் கூட வந்து கனெக்ட் ஆயிருச்சுன்னா நம்மளோட மைக்ரோஃபோன்ல வந்து லைட் எரியும். செகண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன். பேக்ரவுண்ட் சவுண்டு, மித்தால் பேசுற சவுண்டு, ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி லைக் ஃபேன் சத்தம், காத்து சத்தம், பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணிடும். மூணாவது பார்த்தீங்கன்னா எக்கோ வந்து சம்திங் லைக் நம்ம வந்து மைக்ல பேசுற மாதிரி இருக்கும். நாலாவது மூட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மியூட். நம்ம பேசுறதும் சரி நம்ம பேக்ரவுண்ட் நாய்ஸும் சரி எதுவுமே வழங்காத. வாங்க இது வந்து நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணினா இந்த மாதிரி வரும். ஸோ இதான் அதோட பாக்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் புக் இப்படிதான் வரும். ஓகே, ஸோ இந்த வயர்லெஸ் மைக்ரோஃபோன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பீசஸோட ஆர்டர் பண்ணா இல்லைன்னா ஒரு பீசஸோட ஆர்டர் பண்ணா இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோஃபோன். ஸோ வெரி க்யூட்டாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்குது. பின்னாடி வந்து எம்கிராஸ்னு போட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் திங் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி கிளிப் இருக்குது. ஸோ யூ கேன் கிளிப் இட் டு யோர் டிஷர்ட். இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி கூட நீங்கள் தாராளமாக பேசலாம். இதுதான் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்கள் ஃபோனோட கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து iOS, இன்னொன்று வந்து டைப் C இருக்குது. என்னோட ஃபோன் வந்து iOS கேபிள் பாய்க்கிறதுனால நான் iOS கேபிள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுக்கு பின்னாடி வந்து கேபிள் போடுற ஒரு இடம் இருக்கும். இந்த கேபிள் என்னத்துக்குன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோனோட கனெக்ட் பண்ணிடுவீங்க. ஓகே, உங்கள் ஃபோனோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோன் எப்படி சார்ஜ் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து உங்களோட ஃபோனோட சார்ஜிங் பாயிண்ட். இங்கே வந்து ஒரு லைட் இருக்கும், ஒரு மினி லைட் இருக்கும். அந்த லைட் என்னதுன்னா உங்களோட மைக்ரோஃபோனுக்கு வந்து கனெக்ட் ஆயிடுச்சுன்னா இந்த லைட் வந்து ஆன்ல எரியும். இது முதல்ல கனெக்ட் பண்ணுனா இதுதான் வந்து அந்த மைக்ரோஃபோன். ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதுதான் வந்து மைக்ரோஃபோன், சில்வர் கலரில் இருக்க இதுதான் மைக்ரோஃபோன். இது ஆன் ஆஃப் பட்டன். அண்ட் தென் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அடாப்டர் இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னத்துக்குன்னா ஒரு சார்ஜிங் பாட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் வந்து அவங்க கூடயே சேர்ந்து
ஒயரும் கொடுத்துட்டாங்க. ஸோ யூஎஸ்பி டைப் சி இது வந்து என்னத்துக்குன்னா நம்மளோட மைக்ரோஃபோன் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபங்க்ஷன் இருக்குன்னு நம்ம சொன்னோம். வயர்லெஸ் மைக்ரோஃபோன் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை வச்சு இந்த ப்ளூ கலர் லைட் எரியும். ரெண்டாவது வந்து ஆரஞ்சு கலர் லைட் என்னத்துக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ரிடியூஸ் பண்றதுக்கு. மூணாவது பார்த்தீங்கன்னா எக்கோல கேட்கறது. ஸோ எக்கோல கேட்கறது எப்படி நம்ம ஆன் பண்றது, டபுள் கிளிக் பண்ணோம். ஓகே, இப்போ நான் பேசுறது வந்து உங்களுக்கு வந்து எக்கோல வருவோம். நாலாவது வந்து மியூட் பண்ணிடும். ஸோ மியூட் பண்றதுன்னா நம்ம வந்து 3 வாட்டி டேப் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்கோவும் அடிச்சாச்சு, மியூட்டும் அடிச்சாச்சு. ஸோ இது வந்து நாய்ஸ் ரிடக்ஷனில் தான் இப்போ இருக்கும். ஸோ நம்ம வந்து இது கிளிப் வந்து நம்ம வந்து நம்மளோட சட்டையில் கிளிப் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ நான் பேசுறது வந்து இப்போ உங்களுக்கு ரொம்ப கிளியராக கேட்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து என்னோட வாய்ஸ் வந்து கேட்கலன்னு கவலைப்பட மாட்டீங்க. பிகாஸ் இதுக்கு முன்னுக்கு இருக்கிற வீடியோவும் சரி, நீங்கள் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து வாய்ஸ் வந்து ரொம்ப அவ்வளோ கேட்க மாட்டேங்குது, ஸோ நீங்கள் வந்து வயர்லெஸ் மைக்ரோஃபோன் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு. பர்சனலாக கூட வந்து எனக்கு வந்து டிஎம் பண்ணியிருப்பாங்க. இன்ஸ்டாகிராம்லையும் சரி, ஃபேஸ்புக்லையும் சரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே வந்து சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி வந்து வாய்ஸ் வந்து ரொம்ப வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து ரொம்ப நிறையா கேட்குது, உங்கள் வாய்ஸ் வந்து பின்னாடி இருக்குது, பேக்ரவுண்ட் வாய்ஸ் தான் வந்து முன்னுக்கு இருக்கிற மாதிரி கேட்குது. ஸோ அதனால் வந்து பெட்டர் யூ ஹேவ் டு பை எனி வயர்லெஸ் மைக்ரோஃபோன். ஸோ அப்படி இருக்கும் போது தான் வந்து நான் தேடி ரிசர்ச் பண்ணி நான் வந்து இந்த மைக்ரோஃபோன் வாங்கினேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். அண்ட் தென் இந்த கேசிங்குள்ளார தான் வந்து அந்த அந்த ஃபர்த்திங் வந்து கொடுத்துருக்காங்க மைக்ரோஃபோனில் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கேசிங் பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்யூட்டாக இருக்கும். ஓகே, ஜிப் இருக்கும், இங்கே ஒரு கத்தா இருக்கும், இந்த சைடு ஒரு கத்தா இருக்கும். ஓகே, இந்த கத்தா வந்து எல்லாத்துக்குன்னா ஒன்று வந்து நம்ம மைக்ரோஃபோன் வச்சுக்கலாம், இன்னொன்று வந்து அடாப்டர், ஒயர், இந்த பஞ்சு கூடயும் வந்து நம்ம வந்து தாராளமாக இதுக்குள்ளார வச்சுக்கலாம். ஸோ இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். நீங்கள் உங்கள் ஹேண்ட்பேக்கில் போட்டோ இல்லை உங்கள் பேக்கில் எடுத்துகிட்டு போகிறதோ இல்லை நீங்கள் கையில் கூட நீங்கள் பிடிச்சிட்டு போகலாம். இட்ஸ் வெரி க்யூட் அண்ட் இட்ஸ் வெரி போர்ட்டபிள் ஃபார் யூ டு கேரி, ஈஸி டு கேரி. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃபர் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். போட்டோன்னா லைட்டாக உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, உங்களுக்கு வந்து லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுக்கு முன்னாடி எப்படி வாய்ஸ் கேட்டுச்சு, இப்போ எப்படி வாய்ஸ் கேட்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஐ ஹவ் நெவர் வேஸ்ட் அ சிங்கிள் மணி ஆன் திஸ் பிகாஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி டெஸ்ட் இட். இட் வாஸ் ரியலி அமேசிங் ப்ராடக்ட். நான் இந்த யூடியூப் சேனல் வந்து 2020 நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், விச் இஸ் எம்சிஓ எண்டிங் டைமில். அந்த டைம் வந்து சும்மா ஒரு ஃபன்க்காக தான் நான் பண்ணுது. நான் வந்து சீரியஸான பண்ண கிடையாது. ஸோ நான் ஒரு 2-3 வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஷூட் பண்ணோம். அந்த டைமில் எங்களுக்கு என்னென்னா வந்து வைஃபை இருக்காது, ஸோ கரெக்டான எடிட் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் இருக்காது, கரெக்டான டிவைஸ் இருக்காது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. பிகாஸ் நான் முன்ன யூஸ் பண்ணது வந்து iPhone 6. ஸோ iPhone 6 வந்து கேமரா வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. வீடியோ எடுக்கும் போது, ஃபோட்டோ எடுக்கும் போது ஏதோ பரவாயில்ல, பட் வீடியோ எடுக்கும் போது அவ்வளோ கிளியராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து எடிட் பண்ணுறதுக்கு கரெக்டான சாஃப்ட்வேர் இல்லை. இப்போ வந்து CapCut எல்லாமே நிறையா இருக்குது. ஸோ CapCut வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறையா ஃபங்க்ஷன் இருக்குது. நீங்கள் விதவிதமாக எடிட் பண்ணால், வித்தியாசமாக எடிட் பண்ணால். பட் முன்ன வந்து அந்த மாதிரி இல்லை. முன்ன வந்து நார்மலாக வந்து நம்ம ஃபில்மோரா, VN ஒரு ஆப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ வந்து நான் வந்து ஃபுல்லாக CapCut தான் யூஸ் பண்ணுறேன் எடிட்டிங் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது. நான் வந்து ஃபோன்லேயே வந்து நான் வீடியோ எடுக்கிறேன். iPhone 13 பாய்க்கிறேன். ஸோ iPhone 13லேயே நான் வந்து எல்லா வீடியோ iPhone 13ல எடுத்து அது வந்து பொறுமையாக எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். ஸோ முன்ன வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு கூட வைஃபை இருக்காது, மொபைல் டேட்டா வந்து பத்தாது, வைஃபை தான் தேடி போகணும். இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் லாஸ்ட் டைம். பிகாஸ் சரி நம்ம ஃபோனில் தான் வீடியோ எடுக்க கஷ்டமாக இருக்கு, கேமரானா தூக்கிட்டு போய் ஸ்டாண்ட்னா வச்சு அதுக்கு ஒரு இடத்த பார்த்து எல்லாமே ரெக்கார்ட் பண்ணால் முடிச்சாச்சு. ஆனால் அதை எடிட் பண்ணுறது சாஃப்ட்வேர் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இட் வாஸ் ரியலி வெரி ஹார்ட் ஃபார் மீ டு டேக் வீடியோ அண்ட் தென் எடிட் பண்ணிவிட்டு அதை வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு இட்ஸ் வெரி வெரி காம்ப்ளிகேட்டட். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோ எடிட் பண்ணி அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 days பிடிக்கும். பிகாஸ் ஒரு நாள் நான் வீடியோ எடுத்துட்டு நான் அந்த அன்னைக்கு நான் எடிட் பண்ண மாட்டேன். மறுநாள் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் எடிட் பண்ணுறதுக்கு. எந்தெந்த கிளிப் நான் ஃபர்ஸ்ட் அந்த கிளிப் அட்ஜஸ்ட் பண்ணுறது, எந்தெந்த கிளிப் வேணும், எந்தெந்த கிளிப் வேணாம், ஃபில்டர், வாய்ஸு, அதுக்கப்புறம் இஃபெக்ட்ஸு, ஸ்டிக்கர், டெக்ஸ்ட், ட்ரான்சிஷன், ஆடியோ, மியூசிக், நிறைய விஷயம் இருக்குது. யூ ஹேவ் டு add
ஈச் அண்ட் எவ்ரிதிங் எல்லாமே கிளியர் பண்ணிட்ட பிறகு தான் நீங்கள் வந்து வீடியோ வந்து டவுன்லோட் பண்ண முடியும். சில டைம் வீடியோ டவுன்லோட் பண்ணிடுவோம், திருப்பி அந்த வீடியோவை திறந்து நம்ம பொறுமையாக உட்காந்து பார்க்கும்போது தான் தெரியும் இங்கே மிஸ்டேக் இருக்குது, இது நம்ம எடிட் பண்ணணும், இந்த வீடியோ வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ நிறைய விஷயம் இருக்கும் போது it will at least take 2 days to complete சிங்கிள் வீடியோ, அதாவது ஒரு எடிட்டிங் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ டோட்டலாக அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 daysனாச்சும் பிடிக்கும் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு. முன்ன பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணுறதா இருந்தாலும் யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் ஹவர்ஸ். ஸோ அதனால் இப்போ தான் வந்து எனக்கு வந்து டைம் இருக்குது. சில டைம் வந்து நான் வந்து கடையில் எனக்கு அப்பாயின்மெண்ட் நிறையா இருந்தாலும் வந்து ஐ டோன்ட் ஹேவ் எனி டைம் டு எடிட் த வீடியோ. நான் வீட்டுக்கு வந்து எடிட் பண்ணுவேன். பிகாஸ் எடிட்டிங்னு ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம். அது வந்து வீடியோ எடிட்டிங்காக இருந்தாலும் சரி, ஃபோட்டோ எடிட்டிங்காக இருந்தாலும் சரி, போஸ்டர் எடிட்டிங்காக இருந்தாலும், லோகோ எடிட்டிங்காக இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒன்று எடிட்டிங் சம்மந்தப்பட்ட எந்த வேலையாக இருந்தாலும் எனக்கு பசிக்காமல் கூட நான் உட்காந்து செய்கிற ஒரே வேலைன்னா அது எடிட்டிங் மட்டும்தான். பிகாஸ் எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு வேலை. எனக்கு தெரில ஏன்னு, இவன் தான் நான் ஐடி படிச்சிருந்தேன்னா எனக்கு ஐடியில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் எனக்கு எடிட்டிங்கில் தான் எனக்கு ரொம்ப 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 நிறைய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஈவன் நான் வந்து பிரைடல் பண்ணால் கூட எனக்கு பசிச்சுன்னா நான் போய் சாப்பிடுவேன். பட் இந்த ஒரு எடிட்டிங் பண்ணும் போது இது எப்படியாச்சும் முடிச்சிடணும், இது நல்லா க்ரியேட்டிவாக செய்யணும். ஒரு டிசைனே நான் வந்து ஒரு 4-5 டிசைன் உட்காந்து ஒரே டைமில் செஞ்சு எது நல்லா இருக்குது, எது நல்லா இல்லை எல்லாமே எடிட்டிங் பண்ணி லைக் எனக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும் வந்து என்னால் வந்து மற்ற எதுவுமே நான் யோசிக்க மாட்டேன். அந்த டைம் எனக்கு வந்து பசிக்காதே, எனக்கு எதுவுமே பண்ணாது, எனக்கு இதுதான் முக்கியம் எனக்கு அப்படின்னு சொல்லி நான் உட்காந்து எடிட் பண்ணுவேன். ஸோ அதனால இந்த எடிட்டிங்னு ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அதனால தான் வந்து இப்போ எனக்கு டைம் இருக்கும்போது எடிட் பண்ணுவேன் எடிட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. another thing, I'm not a pro, I'm still learning, but it actually gives me lot of happiness. நிஜமாக அது பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகாது. ஆக்சுவலி மேமாங் ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகாது. நான் வந்து பொறுமையாக அதை உட்காந்து பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு விஷயம்னா அது மட்டும்தான் வந்து எதுவுமே நான் பார்க்காம நான் செய்வேன். அதனால தான் வந்து இப்போ வந்து ஃபுல்லாக நான் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு மேலே வர்ற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து கிளியராக விளங்கும். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு worry about anything about that. So that's all for this video. I hope you all enjoy my video. இத்தனை நாள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இப்படி பண்ணோம், நான் வந்து வீடியோவில் இப்படி இது யூஸ் பண்ணோம், அது யூஸ் பண்ணோம், இது வந்து அப்கிரேட் பண்ணோம், அதை அப்கிரேட் பண்ணோம், இந்த டாபிக் பற்றி பேசுங்க, அந்த டாபிக் செய்யுங்க, இது பிளாக் பண்ணுங்க, அப்படி இப்படின்னு நிறைய பேர் நிறைய சஜஷன் வந்து கொடுக்குறீங்க. which I'm very grateful for that, because நீங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி பண்ணும் போது it actually motivate me to do more. okay, so இந்த மாதிரி இருக்கனால எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். என் வீடியோ வந்து இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணதுக்கு, இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஆல். ஸோ மறக்காமல் அடுத்த வீடியோவில் எல்லாமே கிளியராக வாய்ஸ் கேட்பீங்க. ஸோ அதனால் வந்து ஹாப்பியாக இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணுறேன். பாய். ஐ லவ் யூ ஆல் ஸோ மச். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். ஐ வில் பி மோர் ஹாப்பி டு லிசன் ஆல் ஆஃப் யுவர் ஃபீட்பேக்ஸ். எனக்கு டிஎம் பண்ணாலும் சரி, பர்சனலாக இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல எங்கே நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் I'm very very happy to reply all of you. So until then, bye bye.